யாராவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு உடனே காவல் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் காலையில் 5 மணி 4 எழுந்திக்க வேண்டாம். நீங்கள் திரும்பி 5 மணிக்கு போகிறதுக்காக புரிஞ்சுக்கிங்களா, பின்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி போகும்போது கழிப்பறைகள் வரலாம், காய்ச்சல் வரலாம், நடைபயணம் வந்து தவிர்த்து வரலாம், நிறைய பிரச்சனை உருவாக்கலாம். உடனடியாக இந்த குழுவதம் வந்துருக்குங்க, அந்த குழுவோட தலைவருக்கோ இந்த பொறுப்பாளருக்கோ இந்த தகவலை சொல்லி எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒன்றா போகணும். ஒரு சிறிய அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பாதுகாப்பான பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். நீங்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் இரவு நேரத்தில் நீங்கள் நடைப்பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கணும். ஒளிரும் பட்டைகள், அதாவது ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் சொல்லக்கூடிய அந்த பட்டைகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும். முடிந்த வரைக்கும் இரவு 8 மணிக்கு மேலே எந்த பயணமும் வேண்டாம். நம்ம தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையானது கொஞ்சம் அபாயகரமானது. நிறைய இடத்துல வந்து நமக்கு பழுது நீக்கும் பணிகள் நடைபெற்று இருக்கு, மேம்பால பணிகள் நடைபெற்று இருக்கு. அதன் காரணமாக முடிந்தவரை இரவு பயணத்தை தவிர்த்துருங்க. அதிகாலையில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் பயணம் பண்ணுறதை தவிர்த்துருங்க. 6 மணிக்கு மேலே உங்கள் நடைப்பயணத்தை மேற்கொள்ளுங்க. பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க. நீங்கள் தங்கக்கூடிய இடத்துல தன்மையை தெரிஞ்சுக்கோங்க. அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் சொல்லிட்டு தங்குங்க. எத்தனை நபர்கள் அங்கே இருக்காங்க, உங்கள் கூட வந்தவர்கள் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துட்டாங்கன்ற அந்த தகவலை உறுதிப்படுத்திக்கோங்க. ஒரு 100 நபர்கள் வந்திருந்தீங்கன்னா அந்த 100 பேருமே நீங்கள் வந்து சேர்ந்துட்டுன்ற தகவலை உறுதிப்படுத்திக்கோங்க. உங்களுடைய பொருட்கள், உடைமைகள் எல்லாம் தங்க இடத்துல பாதுகாப்பாக இருக்குதான்றதை நீங்கள் தெரியப்படுத்திக்கோங்க. அந்நிய நபர்களுடைய நடமாட்டம் நீங்கள் தங்கிட கூட இருக்குது அப்படின்னா உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லுங்கள். இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு காவல் நிலையத்துக்கு அணுகிறது சிரமமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவசர போலீஸ் உதவி எண் 100க்கு நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உடனடியாக எங்களுடைய அலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதனால் சரியான உணவுகளை உண்ணுங்க, சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே தங்குங்க. உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தால் எப்போ ஒன்றான் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க, அல்லது தூத்துக்குடி மாவட்ட அழைப்பு எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு எந்நேரத்திலையும் உதவி செய்ய காவல்துறை கடமைப்பட்டிருக்கு. நீங்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு பாதுகாப்பான முறையில் திரும்பி போகண்டு எப்போ ஒன்றான் காவல்துறை நிலையம் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை ஒரு உபத்திரியமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். உங்களுடைய பாதுகாப்புகளை காவல்துறை என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கு. அமைதியான அன்பான ஒரு வேண்டுகோள், நீங்கள் எல்லாருமே இரவு நேரத்தில் பயணம் பண்ணதை தவிர்க்கணும். அதே சமயத்தில் நல்ல உணவுகளை உண்ணணும். தேவையில்லாத இடத்துல தங்கக்கூடாது. எல்லாரும் ஒரு பாதுகாப்பான கோவில் அல்லது மண்டபம் இதை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல தங்கணும். உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் தங்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத நபர்கள் யாரும் அருகில் இருக்காங்களான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தூங்குங்க. விலை மதிப்புடைய பொருட்கள், உதாரணமாக சொல்லப்போனால் பணமோ நகையோ எது இருந்ததுன்னா பாதுகாப்பாக வச்சுட்டு பயன்படுத்துங்க. அந்நிய நபர்கள் யாரையும் அருகில் அனுமதிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோளாக கேட்டுக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு பொருளையுமே இழந்த பின்னாடி நம்ம வருத்தப்படுறதை விட இழப்பதற்கு முன்னாடியே பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை சிரமம் பார்க்காம பயன்படுத்துங்க. இங்கே எப்போ ஒன்றும் காவல் நிலையத்து பக்கத்திலேயே சோலைச்சாமி கோயில் இருக்குது. அங்கே ஒரு பக்கத்திலேயே மணிமண்டங்கள்லாம் இருக்குது. ஸோ பாதுகாப்பான முறையில் அங்கே கேமரா கண்காணிப்பில் இருக்குது. ஸோ எல்லா பக்தர்களுமே அந்த சோலைச்சாமி கோயிலை இரவு தங்களை முடிச்சுட்டு காலை 6 மணிக்கு மேலே தங்கள் நடைப்பயணத்தை மேற்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.